மாநாடு போகலாம். ஆனால் நம்ம ஒரு மாநாடு போகிறதா இருந்தால் ஒரு 100 கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் நிரப்புறதுக்குள்ள 15 நாள் ஆகிடும். நம்ம தலைவர் வெளியே ரோட்டில் இங்கே வந்தால் 50,000 பேர் கூடுவாங்க. கூடும் பொழுது காவல்துறை வந்து ரோடை சரியாக ரெகுலைஸ் பண்ணலன்னா திருப்பி மக்களுக்கு ஸ்டாம்பிட் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் நம்ம தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கு வரத்துக்கு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வரதுக்காக யோசிக்கல தம்பி, மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப தெளிவாக நான் பதிவு பண்ணுறேன். அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 1 லட்சம் பேர் வருவாங்க. அப்ப மக்கள் பாதுகாப்பு காவல்துறையிட்ட இருக்கு. காவல்துறை எதுவுமே செய்யறது இல்ல. அப்ப திருப்பி அவர் ஸ்டாம்பிட் ஆகி திருப்பி அவர் மேல கொலவலி பண்ணணும். இதுக்காக தான் எஸ்ஓபி. அப்பதான் முடிவு பண்ணோம். ஒவ்வொரு ஊரும் 15 கிலோமீட்டர் தள்ளி காட்டுல நிர்வாகிகள் மீட்டிங் வெறும் 5000 பேர் வச்சு அண்ணனை வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த திமுகவுடைய சூழ்ச்சி உங்களுக்கு தெரியுதா? எதனால நம்ம பிரச்சாரம் பண்ண முடியலன்னு? இன்னைக்கு கூட அண்ணன் தூத்துக்குடி போன மதுராந்தக போகணும்னு துடிக்கிறார். இந்த ரேப்பை கேள்விப்பட்டேன். ஆனால் அங்க காவல்துறைக்கு ரீச் பண்ணா யாரும் பதில் கிடையாது. அந்த சின்ன வீட்டுக்குள்ள போகும்போது 20,000 பேர் சுத்தி வந்தா யாரு பதில் சொல்லுவா திருப்பியும்? அப்ப என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும்பொழுது. அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அன்னையோ நோட்டிபிகேஷனோட முதலமைச்சரோட சைன் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு, அதோட ஓவர். அப்ப தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்பொழுது மக்களுடைய எழுச்சி அப்ப பாப்பீங்க, மக்களுடைய கோவத்தை நீங்க பாப்பீங்க. அப்ப இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். அண்ணா ஓப்பனா சொன்னார், என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை விமர்சனம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு மேல என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு? 2 வயசு குழந்தை ரேப் பண்றாங்க, 14 வயசு 16 வயசு குழந்தை காலை கடந்து கிடக்க முடியல. இதை நோக்கி நம்மளுடைய பிரச்சாரத்தையும் பிரச்சனையும் சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் இருக்காங்க. ஏன் அவர் மீது விமர்சனம்? நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்ட பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியல் வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீ என்ன வேணா பண்ணுங்க, என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல. நீ பதில் கொடுத்துட்டு என்ன திட்டிட்டே இருக்கும் பொழுது மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். வீட்டில் உட்காரல பயந்துட்டு. அப்ப எதை நோக்கி நம்ம தலைவர் போறார்? தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகணும் சொன்ன தலைவர்லாம் என்ன ஆனாங்க? நான் ஒவ்வொன்றா சொல்றேன். மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுடைய பல பிரச்சனைகள் சொல்லி எத்தினார். இன்னைக்கு 4 சீட்டு, அதுலயும் 3 சீட்டு உதயசூரியனா, 1 சீட்டு அவங்களுக்கு சொந்த சிம்பிளா. இது என்ன கூட்டணி நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இன்னைக்கு அண்ணன் திரும்ப அண்ணன் திமுக கடுமையா 2014 பிரச்சாரம் பண்ணார், அவராலேயே முடியல. கடைசியில் அங்க கூட்டணி. இது மாதிரி எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் அண்ணன் கமலஹாசன் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு டிவி எல்லாம் உடைச்சாரு. ஆனால் அவராலே முடியல. நம்ம அவரை வந்து நம்ம சிறுமைப்படுத்தல. திருப்பியும் திமுக சேர்ந்து ரெட் ஜெயின் படத்தில் நடிக்க